வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் சிறு தொழில்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயத்துறையை மாற்றும் வகையில் திறன் மேம்பாட்டில் மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. வர்த்தகத்தை மேம்படுத்த தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். உத்தரப்பிரதேசத்தில் நாளை மறுநாள் தொடங்க உள்ள கும்பமேளா விழாவிற்கான ஏற்பாடுகள் தயார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. மார்ச் 1ஆம் தேதி முதல் அமல். அதிக கட்டணம் வசூலித்த 11 ஆம்னி பேருந்துகள் சிறைபிடிப்பு. அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். புனே கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் துப்பாக்கி சுடும் பிரிவில் 10 வயது சிறுவன் அபினவ் ஷா தங்கப்பதக்கம் வென்று சாதனை. விரிவான செய்திகள். நாட்டை கட்டமைக்கும் சக்தி இளைஞர்கள் கையில்தான் உள்ளது என்றும், வாக்காளர் பட்டியலில் இளைஞர்கள் தங்களுடைய பெயர்களை இடம்பெறச் செய்து ஜனநாயக கடமையாற்றும் பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர்களை கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் சிறு தொழில்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தமிழகத்தில் மயிலாடுதுறை, பெரம்பலூர், சிவகங்கை, தேனி மற்றும் விருதுநகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பிஜேபி வாக்குச்சாவடி உறுப்பினர்களிடையே காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயனடையும் வகையில் தொழில் தொடங்கும் நடைமுறை எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முத்ரா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 62 லட்சம் மக்கள் பயன்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு ஜிஎஸ்டி கட்டண விலக்கு 20 லட்சம் ரூபாயிலிருந்து 40 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இது இந்தியாவின் பொருளாதாரத்தை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லும் என்று குறிப்பிட்டார். 4 years have shown that nothing is impossible, and most importantly, nothing is impossible when 130 crore Indians come together. We are changing all the assumptions that the world had about India. We are also changing the assumptions that we had about ourselves. This has been possible in just 4 years after we had inherited a mess. Think of what we can achieve in next 5 years. When we already have such a strong foundation, the future is ours. We will change it and shape it together. மற்ற கட்சிகளைப் போல் வாக்கு வங்கி அரசியல் நடத்தாமல் நாட்டிற்கு சேவை செய்வதையே நோக்கமாக கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தமது கட்சியில் மட்டுமே பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் உயர் பதவியை அடைய முடியும் என்றும் பிரதமர் கூறினார். Our friends in the opposition are anyway a confused lot. They leave no opportunity to say Modi is bad, government is not working, people dislike the BJP. Yet, the first thing they do is make opportunist alliance with parties they dislike till recently and still do perhaps. If Modi is so bad, if government is not working, and if people dislike the BJP, then why build this alliance? Should you not? Should be confident about yourself? The truth is, they know this is a working government. They know that the poor of India,
the youth of India, the farmers of India, and the women of India have a strong bond with the BJP. Hence, just for their own existence, they are making short-term alliance. விருதுநகரில் நடைபெற்ற பிரதமருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். அப்போது 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று பிரதமரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பிரதமர், நாட்டை கட்டமைக்கும் சக்தி இளைஞர்கள் கையில்தான் உள்ளது என்றும், வாக்காளர் பட்டியலில் இளைஞர்கள் தங்களுடைய பெயர்களை இடம்பெறச் செய்து ஜனநாயக கடமையாற்றும் பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுரை வழங்கினார். First time voter is not interested in dynasty. He is interested in development. The first time voter is not interested in promises. He is interested in performance. The first time voter is not interested in drama. He is interested in delivery. All our schemes like Make in India, Digital India, Startup India are also aimed at empowering them. சிவகாசியைச் சேர்ந்த ஒருவர் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார மாற்றங்கள் குறித்தும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்தும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர், பொருளாதாரத்தில் இந்தியா 7.5% என்ற குறியீட்டுடன் முன்னேறி வருவதாகவும், வரும் காலங்களில் சீனாவை மிஞ்சும் அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என்றும் கூறினார். இந்தியாவில் தொடங்குவோம், ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்கள் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் 20 செல்போன் தயாரிப்பு நிறுவனங்கள் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது அது 120ஆக அதிகரித்துள்ளது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்த உரையாடல் தமக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாகவும், புதிய பலத்தோடு தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் பிரதமர் மோடி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைக்கச் செய்வதே தமது அரசின் நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குரு கோபிந்த் சிங்கின் 325வது பிறந்த தினத்தையொட்டி புதுதில்லியில் தமது இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவரது உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டு பேசுகையில் இதனை பிரதமர் தெரிவித்தார். குரு கோபிந்த் சிங்கின் தலைமை பண்பு, இரக்கம் மற்றும் பக்தி ஆகியவை போற்றுதலுக்குரிய குணங்கள் என்றும் பிரதமர் கூறினார். இன்னல்களை அனுபவிக்கும் மனிதனுக்கு உதவி செய்வதே சிறந்த சேவை என்று குரு கோபிந்த் சிங் கூறியிருப்பதை இந்த விழாவில் பிரதமர் நினைவு கூர்ந்தார். பொங்கல், மகர சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொங்கலை போன்று ஒவ்வொரு மாநிலத்திலும் மகர சங்கராந்தி, பிஹு, புஷ் பார்பன் உள்ளிட்ட விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இதையொட்டி குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், சூரியன் மகர ரேகையில் சம்ஹாரிக்கும் நாளில் காலநிலையில் ஏற்படும் மாற்றம் பொங்கல் மற்றும் மகர சங்கராந்தி பண்டிகைகளாக கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும், வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த அறுவடை திருநாளை மகிழ்ச்சியாக அனைவரும் கொண்டாட வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். விவசாயத்துறையை மாற்றும் வகையில் திறன் மேம்பாட்டில் மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று நடைபெற்ற சங்கராந்தி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சங்கராந்தி பண்டிகை விவசாயிகளுக்கானது என்றும், விவசாயத்தை லாபமிகு தொழிலாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கலந்து கொண்டு பேசுகையில், நாட்டில் உள்ள கிராம பஞ்சாயத்துகளுக்கு முறையான நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதனிடையே இன்று மாலை சென்னை வந்த குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை விமான நிலையத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் டி ஜெயக்குமார் ஆகியோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். ஜிஎஸ்டி வரி விதிப்பை அமல்படுத்துவதால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை சரிகட்டுவது தொடர்பான அமைச்சர்கள் குழுவுக்கு பீகார் துணை முதலமைச்சர் சுஷில்குமார் மோடி தலைமை வகிப்பார். அண்மையில் புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இந்த அமைச்சர்கள் குழுவை அமைப்பது பற்றி முடிவெடுக்கப்பட்டது. ஜிஎஸ்டி அமல்படுத்துவதால் பீகார், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஒடிஷா, குஜராத் போன்ற மாநிலங்கள் வருவாய் இழப்பை சந்தித்து வருகின்றன. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் 14 முதல் 37% வரையிலான
அளவிலான வருவாய் இழப்பை இந்த மாநிலங்கள் சந்தித்து வருகின்றன. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் 43% வருவாய் இழப்பை சந்தித்து வருகிறது. 33 மாநிலங்களில் ஆந்திராவும் 5 வடகிழக்கு மாநிலங்களும் அதிக வருவாய் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சிறுபான்மையினர் உலகத்தரம் வாய்ந்த கைவினைப் பொருட்களை தயாரிப்பதில் கைதேர்ந்தவர்கள் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் கைவினைப் பொருட்கள் அரங்கத்தை துவக்கி வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். நாட்டில் சிறுபான்மையினரிடையே கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் திறமைக்கு பஞ்சமில்லை என்று அவர் கூறினார். கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்துவது மிகவும் அவசியம் என்று கூறிய அவர், பாரம்பரியமான உற்பத்தி பொருட்களுக்கு உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பு உள்ளது என்றும் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு ஒரு தளமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சிறுபான்மையினர் நல அமைச்சகத்துக்கு அருண்ஜேட்லி பாராட்டு தெரிவித்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி, அத்துறைக்கான இணையமைச்சர் வீரேந்திரகுமார் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தமது அமைச்சகம் கைவினை கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளதாக முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானின் பொருளாதார மறு கட்டுமானத்திற்கு உதவ இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார். உஸ்பெகிஸ்தானின் சாமர்கண்ட் நகரில் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா மத்திய ஆசியா பேச்சுவார்த்தை என்னும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சுஷ்மா ஸ்வராஜ், பயங்கரவாத அச்சுறுத்தலால் ஆசிய பிராந்தியம் மிக மோசமான சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக கூறினார். இந்தியா, மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தான் ஆகியவை சகிப்புத்தன்மையும் பன்முகத்தன்மையும் கொண்டவை என்று கூறிய அவர், தீவிரவாதிகள் பரப்பி வரும் வெறுப்புணர்வுக்கு நமது சமுதாயத்தில் இடமில்லை என்றும் குறிப்பிட்டார். இந்த தீவிரவாதிகள் யார், அவர்களுக்கு நிதி அளித்து புகலிடம் அளித்து உதவுவதுடன் அவர்களை பாதுகாப்பது யார் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் என்றும் சுஷ்மா ஸ்வராஜ் குறிப்பிட்டார். தீவிரவாதத்தால் பாதிக்கப்படும் எந்த நாட்டிலும் முன்னேற்றம் ஏற்படாது என்றும் முதலீடுகள் வராது என்றும் வர்த்தகம் பெருகாது என்றும் அவர் மேலும் கூறினார். வர்த்தகத்தை மேம்படுத்த தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சுஷ்மா ஸ்வராஜ் வலியுறுத்தினார். In their efforts to build a united, sovereign, democratic, peaceful, stable, prosperous and inclusive nation, India supports all efforts for peace and reconciliation in Afghanistan, which are inclusive and Afghan-led, Afghan-owned and Afghan-controlled. These efforts should preserve the gains of the last 18 years. The violence and terror imposed on Afghan people should end. It should strengthen unity, sovereignty and territorial integrity of the country. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சிக்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் இடையே கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி மக்களவைத் தேர்தலை உறுதியுடன் எதிர்கொள்ளும் என்று அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். துபாயில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி அமைத்துள்ள அந்த இரு கட்சிகளின் தலைவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்துள்ளதாகவும் அவர்கள் என்ன விரும்பினார்களோ அதை செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்தில் எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது குறித்து உரிய ஆலோசனை நடத்தப்படும் என்றும், தங்களை பொறுத்தவரை முழு மூச்சுடன் தேர்தலை எதிர்கொள்வோம் என்றும் ராகுல் காந்தி கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் நகர் என்று பெயரிடப்பட்டுள்ள அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் நாளை மறுநாள் தொடங்கப்பட உள்ள கும்பமேளாவையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் குடிநீர் வசதி, 1 லட்சத்திற்கும் அதிகமான நகரும் கழிப்பிடங்கள் உள்ளிட்டவைகளை அம்மாவட்ட நிர்வாகம் அமைத்து வருகிறது. 5 நட்சத்திர விடுதிகளில் உள்ளது போன்ற நவீன வசதிகளுடன் கூடிய கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. உணவு கூடங்கள், உணவு விடுதிகள், கேளிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. யமுனை மற்றும் கங்கை நதிக்கரைகளில் யாத்ரீகர்களை தங்க வைக்க பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில சுற்றுலாத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். 15ஆம் தேதி தொடங்கும் கும்பமேளா மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறும். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசாவில் நாளை மறுநாள் 1545 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஒடிசா மாநிலத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி 14,523 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் கடந்த 5ஆம் தேதி மேலும் 4,739 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்தார். 3வது முறையாக ஒடிசா மாநிலத்துக்கு செல்லும் பிரதமர் அங்கு பாஸ்போர்ட் சேவை மையங்களையும் திறந்து வைக்கிறார்.
தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறினார். தடைக்கு முன்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். அரசின் மதுபான கடைகளை தனியாருக்கு ஏலத்தில் விட்டு வருவாயை பெருக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பொங்கல் பண்டிகைக்காக இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று பார்வையிட்டு பயணிகளிடம் போக்குவரத்து வசதி குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று திருவண்ணாமலை செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு, தாம்பரம் ஆகிய இடங்களிலிருந்து இயக்கப்படுவதாக தெரிவித்தார். 861 ஆம்னி பேருந்துகள் சோதனை செய்யப்பட்டு அதிக கட்டணம் வசூலித்த 11 பேருந்துகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 2 நாட்களில் மட்டும் ஆம்னி பேருந்து நிறுவனங்களிடமிருந்து 18 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். வெளியூர்களுக்கு செல்லும் மக்கள் சென்னைக்கு திரும்புவதற்கு வசதியாக 11,617 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அவர் கூறினார். பெண்களின் வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் கூறியுள்ளார். திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை ஆகிய இடங்களில் நடைபெற்ற தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் பெண்களின் கல்வி முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மகளிர் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திருமண உதவித்தொகை, கர்ப்பகால மருத்துவ வசதி உள்ளிட்ட பல திட்டங்கள் பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் சி.வி. சண்முகம் கூறினார். 10% இடஒதுக்கீட்டால் எந்த பிரிவினருக்கும் பாதிப்பு இல்லை என்று பிஜேபி தேசிய செயலாளர் ஹெச். ராஜா கூறியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொடநாடு குறித்த வீடியோ ஆதாரப்படமா ஆவணப்படமா என்பது தெரியாது என கூறினார். திமுக தலைவர் ஸ்டாலின் நடத்தும் கிராம சபை கூட்டத்தால் அவருக்கு பின்னடைவுதான் ஏற்படுமே தவிர எந்த லாபமும் இல்லை என்று அவர் கூறினார். சிபிஐ இயக்குநரை மாற்றியது விதிமுறைப்படியான நிர்வாக ரீதியிலான நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டி ஆவின் நிறுவனம் நெய் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்க முடிவு செய்துள்ளது. அதன்படி நாளை முதல் வரும் 18ஆம் தேதி வரை வாங்கப்படும் நெய்க்கு சிறப்பு தள்ளுபடி அளிக்கப்படும் என்றும் ஆவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 லிட்டர் நெய்க்கு 20 ரூபாயும், 500 மில்லி லிட்டர் நெய்க்கு 10 ரூபாயும், 200 மில்லி நெய்க்கு 5 ரூபாயும் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும். 100 மில்லி லிட்டர் நெய் வாங்குவோருக்கு விலையில் 3 ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும். இதேபோல 5 லிட்டர் நெய்க்கு 100 ரூபாயும், 15 கிலோ நெய்க்கு 300 ரூபாயும் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும். தமிழகம் முழுவதும் உள்ள ஆவின் பாலகங்களில் இந்த நெய்யை வாங்கி பொதுமக்கள் பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேகாலயாவில் நிலக்கரி சுரங்கத்துக்குள் கடந்த 1 மாத காலமாக சிக்கியுள்ள 15 பேரை மீட்பதற்கான குழுவில் சென்னையை சேர்ந்த நிபுணர்கள் குழு சேர்ந்துள்ளது. இந்த குழுவினர் ரோபோக்களை நீருக்குள் செலுத்தி சிக்கியுள்ளவர்களை கண்டுபிடிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்கள் என கூறப்படுகிறது. சென்னை ஐஐடியின் வழிகாட்டுதலின் பேரில் செயல்படும் இந்த நிறுவனம் நீருக்குள் மூழ்கியவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதி கொண்டது என்றும் அந்த நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேகாலயா சென்று சேர்ந்துள்ள குழு கடற்படையுடன் சேர்ந்து பணியாற்ற உள்ளதாக அவர் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தில் உள்ள பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் சென்னை மயிலாப்பூரில் ஆண்டுதோறும் கோலப் போட்டி நடைபெற்று வருகிறது. வடக்கு மாட வீதியில் நடைபெற்று வரும் இந்த கோலப் போட்டியில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மட்டுமல்லாமல் நகரின் பல்வேறு இடங்களில் இருந்தும் பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு வடிவங்களில் தங்களது கோலத் திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். 17 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் கோலப் போட்டியில் பொதுப்பிரிவில் பல்வேறு வகையான கோலங்கள் இடம்பெற்றன. இதில் புள்ளிக்கோலம், ரங்கோலி கோலம் ஆகியவற்றில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெளிநாட்டு பெண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியையொட்டி பள்ளி மாணவிகளின் கோலாட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அடுத்து வருவது உலகச் செய்திகள்.
சிரியாவில் ஈரானின் ஆயுத தளவாடங்கள் மீது இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். ஜெருசலத்தில் இதனை அவர் உறுதி செய்தார். டமாஸ்கஸ் சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் ஆயுதங்களை சேகரித்து வைத்துள்ள கிடங்குகள் மீது இஸ்ரேல் விமானப்படை குண்டு வீசி தாக்கியதாக அவர் கூறினார். சிரியாவில் ஈரானின் தலையீட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இஸ்ரேல் ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருந்ததன் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷான்சி மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் நேரிட்ட விபத்தில் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சுரங்கத்தில் நேற்று 87 பேர் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் சுரங்கத்தின் மேற்கூரை சரிந்து விழுந்து விபத்து நேரிட்டது. சுரங்கத்தில் புதையுண்டவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுவரை 66 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்கள் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதால் அவர்கள் உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளில் இருந்து உடல்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாசிடோனியாவின் பெயரை மாற்றுவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. மாஸ்கோவிலிருந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ, கிரீஸ் நாட்டுடன் மாசிடோனியா செய்து கொண்ட ஒப்பந்தப்படி நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்திருப்பதை அமெரிக்கா வரவேற்பதாக கூறியுள்ளார். மாசிடோனியாவின் பெயரை வடக்கு மாசிடோனிய குடியரசு என்று மாற்றும் வகையில் அரசியல் சாசன திருத்தம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கு அடிப்படையில் நிறைவேறப்பட்டுள்ளது. இதன் மூலம் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய யூனியனுடன் மாசிடோனியா சேருவதற்கு கிரீஸ் விதித்திருந்த தடை நீங்குகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் மாநில அளவிலான கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான் கடற்கரை பகுதியில் இன்று தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் இந்த விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலான கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமானோர் கலந்து கொள்கின்றனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் கடற்கரை கைப்பந்து, கடற்கரை கபடி ஆகிய போட்டிகள் நடைபெறுகின்றன. ஆண்கள், பெண்கள் என தனித்தனி போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஷார்ஜாவில் நடைபெறும் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் முதலாக காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பு இந்தியாவுக்கு உருவாகியுள்ளது. நாளை நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தின் கடைசி போட்டியில் பஹ்ரைனுடன் இந்தியா மோதுகிறது. அந்த நாட்டு அணியுடன் சமன் செய்தாலே இந்தியா அடுத்த சுற்றுக்கு முன்னேறிவிடும் வாய்ப்பு கிட்டியுள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் மேற்கு வங்கத்தை என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்த போட்டிகளில் மகாராஷ்டிர மாநிலம் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரா 37 தங்கம் உட்பட 111 பதக்கங்களை வென்று முதலிடத்திலும், தில்லி 35 தங்கப் பதக்கங்களுடன் 2வது இடத்திலும் உள்ளன. ஹரியானா 29 தங்கப் பதக்கங்களுடன் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. தில்லி வீரர்கள் ஜூடோ போட்டிகளிலும், ஹரியானா வீரர்கள் மல்யுத்த போட்டிகளிலும் முன்னிலை வகிக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த ஷெரின் கஃபோர் நீளம் தாண்டுதலில் நேற்று தங்கம் வென்றார். இதனிடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் பஞ்சாப் ஹரியானாவை நாளை எதிர்த்து விளையாடுகிறது. It is Sudeshna Shivankar, the local girl from Maharashtra, taking the gold in the 100 meters. What a race. People will be remembering this one for a very... பெங்களூருவில் நடைபெறும் பிரீமியர் பேட்மிண்டன் லீக் போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்றும் வறண்ட வானிலையே காணப்பட்டது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காலை நேரத்தில் மூடுபனி இருந்த போதிலும் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலையில் ஒரு சில இடங்களில் மூடுபனி இருக்கும் என்றும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன.
நாட்டின் வட மாநிலங்களில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் ஷிம்லா உள்ளிட்ட பல மலைப்பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் கடும் குளிர் வாட்டி வதைக்கிறது. குலு, மணாலி, கின்னாவூர் ஆகிய இடங்களிலும் வெப்பநிலை மைனஸுக்கும் கீழே சென்றுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தெற்கு பகுதியில் -9 டிகிரி செல்சியஸும், கோகர்நாக் நகரில் -3.3 டிகிரி செல்சியஸும் நிலவியது. கடுமையான குளிர் நிலவுவதால் காஷ்மீர் மாநிலத்தில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் பனி படர்ந்துள்ளதால் போக்குவரத்தும் முடங்கியுள்ளது. இனி வருவது உலகளவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஜப்பானில் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் ஏராளமான ஆண்கள் குளிர்ந்த நீரில் குளித்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டனர். ஆண்டுதோறும் புத்தாண்டு பிறப்பதையொட்டி இத்தகைய குளியல் மேற்கொண்டால் அவர்களுடைய ஆன்மா புனிதமடையும் என்றும் வருடம் முழுவதும் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் என்றும் அந்நாட்டில் நம்பப்படுகிறது. இது குறித்து பேசிய பங்கேற்பாளர், இந்த சம்பிரதாயம் சிறப்பான நிகழ்வு என்றும் மகிழ்ச்சியுடன் இந்த குளியலை மேற்கொண்டதாகவும் கூறினார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டூர் டவுன் அண்டர் கிளாசிக் சைக்கிள் பந்தயத்தில் காலப் ஈவல் பட்டத்தை கைப்பற்றினார். அடிலேடு நகரில் 3வது முறையாக நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்லோவேக்கியாவைச் சேர்ந்த நடப்பு சாம்பியன் பீட்டர் சாகனை வீழ்த்தி ஆஸ்திரேலிய வீரர் பட்டம் வென்றுள்ளார். ஷாங்காயில் பிரபலமான ரோபோட் மல்யுத்த போட்டி தொடங்கியுள்ளது. இந்த போட்டியில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்ட ரோபோட்டுகள் தங்களுடைய உரிமையாளர்களின் இயக்கத்திற்கு ஏற்றவாறு ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. சீனாவில் 2017ஆம் ஆண்டு முதல் 20 நகரங்களில் ஆண்டுதோறும் இப்போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் சிறு தொழில்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயத்துறையை மாற்றும் வகையில் திறன் மேம்பாட்டில் மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. வர்த்தகத்தை மேம்படுத்த தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். உத்தரப்பிரதேசத்தில் நாளை மறுநாள் தொடங்க உள்ள கும்பமேளா விழாவிற்கான ஏற்பாடுகள் தயார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. மார்ச் 1ஆம் தேதி முதல் அமல். அதிக கட்டணம் வசூலித்த 11 ஆம்னி பேருந்துகள் சிறைபிடிப்பு. அமைச்சர் MR விஜயபாஸ்கர். புனே கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் துப்பாக்கி சுடும் பிரிவில் 10 வயது சிறுவன் அபினவ் ஷா தங்கப்பதக்கம் வென்று சாதனை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பொதிகையில் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.